கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வந்து 2 ராஜாக்கள் 4 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். 4வது அதிகாரத்துல எலிசா செய்த அற்புதங்கள் நம்ம என்ன செஞ்சோம், 4வது அதிகாரத்துல பார்த்தோம். இப்பொழுது 5வது அதிகாரத்துல என்ன பார்க்க போறோம்னா, இதிலும் எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்கள் தான். அங்க வந்து மொத்தம் 3 அற்புதங்கள் செய்து பார்த்தோம். இது 4வது அற்புதம். எப்படின்னா, சீரியா ராஜா இருக்கிறாரு. சீரியாவில் உள்ள ராஜா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இஸ்ரேல் ராஜா, யூதா ராஜா, எகிப்து ராஜா, எமோரியன் ராஜா, மோவாப் ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், ஒவ்வொரு ராஜாக்களா பார்த்து கொண்டு வரோம். அந்த இதுல இப்ப வந்து சீரியா ராஜா. சீரியா ராஜாவுக்கு படைத்தலைவன் யாருன்னா நாகமான். நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம் ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் படைத்தலைவர்கள் யாரெல்லாம் சொல்லி பார்த்தோம். அதே போல எல்லா ராஜாக்களும் என்ன செய்வாங்க, தனக்கு படைத்தலைவர்கள் வச்சிருப்பாங்க. அதே போல சீரியா ராஜாவின் படைத்தலைவன் பேர் வந்து நாகமான். இவன் வந்து என்ன செய்றான், தன்னுடைய ராஜாவினிடத்துல ஒரு பெரிய மனுஷனை போல என்ன செய்றான், எண்ணிக்கையுள்ளவனா இருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, அவனை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரு, சீரியா தேசத்துக்கு ரட்சிப்பை என்ன செய்றாரு, கட்டளையிட்டாரு. சீரியா ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. அதனால அவன் என்ன செய்றான், மகா பராக்கிரமசாலி இந்த இடத்துல என்ன செய்றான் இருக்கிறான். சீரியா ராஜாவின் படைத்தலைவன் மகா பராக்கிரமசாலியா இருக்கிறான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியா தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டதுனால இப்ப என்ன அப்படின்னா, அந்த நாகமான் வந்து குஷ்டரோகியா இருக்கிறான். குஷ்டரோகியா இருந்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னிடத்துல சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அதுவும் ராஜாக்கள் என்ன செய்வாங்க, மிகவும் சேர்த்து கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த ராஜா அவனை சேர்த்து வச்சிருக்கிறான். காரணம் என்னன்னா, அவன் மரா பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால சீரியா தேசத்துக்கு அவன் ரட்சிப்பை கட்டளையிடனால குஷ்டரோகியா இருந்தாலும் அந்த சீரிய ராஜா என்ன செய்றான், இவனை படைத்தலைவனா வச்சுக்கிறப்ப. இப்ப வந்து சீரியாவில இருந்து என்ன செய்றாங்கன்னா, தண்டுகள் புறப்பட்டு என்ன செய்றாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு ஒருக்கா என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ யுத்தத்துக்கு போயிருக்கும்போது அந்த இஸ்ரேல் தேசத்துல சிறைப்பிடித்து ஒரு சிறு பெண் என்ன செய்றாங்க, அங்க இருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சிறு பெண் வந்து நாகமானுடைய மனைவிக்கு என்ன செய்தா, பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். இவன் படைத்தலைவன். அதனால அங்க யுத்தத்துக்கு போற இடத்துல சிறு பெண் என்ன செய்றான், கொண்டு வந்திருக்கிறாப்புல. அந்த சிறு பெண் வந்து நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறா. அவன் வந்து என்ன செய்றா, தன்னுடைய நாச்சியாரை பார்த்து சொல்றான், என் ஆண்டவன் யாரு, நாகமான். அது அவனுக்கு ஆண்டவன் தானே, அவளுடைய வீட்டுல தானே வேலை செய்றா. அதனால என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல போவாரானால் நலமா இருக்கும் அப்படிங்கிறா. சமரியாவில தீர்க்கதரிசி யாரு, எலிசா தீர்க்கதரிசி. ஆனா சமரியா தீர்க்கதரிசி போவாரானால் அவருக்கு நலமா இருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை என்ன செஞ்சிருவாரு, நீக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி இந்த சிறு பிள்ளை என்ன செய்றா, தன்னுடைய நாச்சியாரை பார்த்து சொல்றா. அப்படி சொன்ன உடனே அப்பொழுது அவள் போய் என்ன செய்றான்னா, நேர தன்னுடைய கணவனிடத்துல போய் சொல்றா, அந்த சிறுபெண் இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி. அந்த சிறுபெண் சொன்னதை வச்சுட்டு இப்ப அவருடைய கணவன் என்ன செய்றான், நான் கணவன் யாரு, நாகமான் என்ன செய்றான், நேரம் இஸ்ரேல் தேசத்து ராஜாட்ட போறான். இஸ்ரேல் தேசத்து ராஜா இப்ப யாரு, யோராம் தான் இருக்கிறான். அங்க இஸ்ரேல் தேசத்து ராஜாட்ட என்ன செய்றான், போறான். அங்க போய் இருக்கிற இந்த சிறு பெண் வந்து இப்படி எல்லாம் சொன்னா, அதனால அங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி படைத்தலைவனாகிய நாகமான் யாரு, இஸ்ரேல் ராஜாட்ட யோராம்கிட்ட சொல்றான். அப்படி சொன்ன உடனே அப்ப சொல்றான், சரி இப்ப நீ போகலாம், சீரியா ராஜா இப்ப சொல்றான், நீ போகலாம், இஸ்ரேல் தேசத்து ராஜாவுக்கு நான் உனக்கு என்ன செய்தேன், நான் நிருபத்தை தருகிறேன், நீ அங்க போ அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப வந்து ஒரு ராஜாக்களை பார்க்க போனோம்னா கடிதம் எழுதி கொடுத்தாதான் போக முடியும், சும்மா போக முடியாது. இப்ப நம்ம பெரிய தலைவர்கள், நம்ம மோடி ஐயா இப்படி மற்ற பெரிய அரசியல்வாதிக தலைவர்கள் நம்ம பார்க்க போனா கூட ஏதாவது லெட்டர் இருந்தாதான் யாருடைய முக்கியமான தலைவருடைய இருந்து கடிதம் வாங்கிட்டு போனா அவங்க டைரக்டா நினைச்சுதான் நேரில் பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க விட மாட்டாங்க. அதே போலதான் இப்ப சீரியா ராஜா பாக்குறதுக்கு, சீரியா ராஜா இஸ்ரேல் ராஜாவை பாக்குறதுக்கு நினைச்சான், கடிதம் எழுதுறானா அந்த தேச ராஜா மூலமா தான் நம்ம தீர்க்கதரிசி யாரையும் பார்க்க முடியும், சும்மா பார்க்க போக முடியாது. அதனால இஸ்ரேல் ராஜாவுக்கு எழுதி அனுப்புறான். எழுதி அனுப்பின உடனே இப்ப இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன் கையில 10 தாலந்து வெள்ளி எடுத்திருக்கான். 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் நிறை பொண்ணு, 10 மாற்று வஸ்திரம், இந்த 3ஐயும் என்ன செய்யறான், எடுத்துக்கொண்டு போறான். 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் நிறை பொண்ணு, 10 மாத்து வஸ்திரங்கள், இவ்வளத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான், இஸ்ரேல் தேசத்து ராஜாவை பாக்குறதுக்கு சீரியா தேசத்து படைத்தலைவன் என்ன செய்யறான், போறான். இப்ப அவங்க வந்து நிறைய இஸ்ரேல் தேசத்து போய் ராஜா கிட்ட கொண்டு சீரியா ராஜா எழுதி கொடுத்த நிருபத்தை என்ன செய்யறான், கொடுக்குறான். அந்த நிருபத்துல என்ன எழுதி இருக்கிறது அப்படின்னா, அந்த நிருபத்தை உம்மிடத்தில்
கொண்டு வர எனது ஊழியக்காரனாகிய நாகமான் இதை கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குது, அதனால நான் அவனை உம்மிடத்துல அனுப்பியிருக்கிறேன். நீர் அவனை என்ன சுகமாக்கி கூடும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த நிருபத்துல எழுதியிருக்குது. அந்த நிருபத்தை எழுதினதை பார்த்தோன்னே இப்போ எழுதியிருக்குது. இந்த நிருபத்தை கொண்டு இஸ்ரேல் ராஜாட்ட கொண்டு சீரிய ராஜாவின் படைத்தலைவன் என்று வசதி கொடுக்குறான். கொடுத்த உடனே அவர் அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறார். வாசிச்சுட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக்கிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினை நீக்கி விடணும்னா நீக்கி விட வேண்டும் சொல்லி என்னிடத்துல நிருபத்தை எழுதி கொடுத்துக்காரு இந்த ராஜா. நான் தேவனா? அப்போ என்னைய விரோதிக்க தான் இவர் நினைச்சாரு, சமயம் தேடுறாரு அப்படின்னு சொல்லி இதை சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு என்ன செய்றாரு, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டாரு. என்னன்னா இப்படி எழுதி கொடுத்துக்காரு. அப்போ சீரியா ராஜா நமக்கு விரோதமா நினைச்ச யுத்தத்துக்கு வர்றதுக்குதான் இப்படி எழுதியிருக்கிறாரு, நம்மகிட்ட சதி தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசி கொண்டிருக்கிற இந்த செய்தி எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்படுறாரு. எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்பட்ட உடனே நிறைய நினைச்சுறாரு, இஸ்ரேல் ராஜாட்ட வர்றாரு வந்து சொல்றாரு, உங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்வானேன், ஏன் நீர் பயப்படுறு, அந்த மனுஷன் என்னிடத்துல அனுப்போம், நான் ஒன்று பார்த்து விடுறேன். அப்போ அதனுடைய கிடைக்கிறத பத்தி இஸ்ரேல் தேசத்துல தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நினைச்சான் சொல்றான். அப்படி இஸ்ரேல் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு, உண்மையான தீர்க்கதரிசி என்பது அவங்க அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறான். யாரு? எலிசா. அப்படி சொல்லி அனுப்பின உடனே இப்போ நேரம் இப்போ தீர்க்கதரிசி என்ன செஞ்சுட்டாரு, இஸ்ரேல் ராஜா என்ன செஞ்சுட்டாருன்னா அந்த நாகமான் என்ன சொல்லிட்டாரு, நேரம் எலிசா தீர்க்கதரிசிட்ட என்ன நீர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்க நினைச்சிட்டாரு, அனுப்பி விட்டுட்டாரு. அனுப்பிவிட்ட உடனே இப்ப நேர அந்த நாகமான் என்ன செய்றாரு அப்படின்னா குதிரைகளோட ரதங்களோடும் நேர எலிசா வீட்டுக்கு வர்றாரு. எலிசா வீட்டுக்கு எலிசாவுடைய வீட்டு வாசற்படியில என்ன செய்றாரு, நிக்கிறாரு. குதிரைகள் ரதங்களோட ரதத்தோடும் பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டுட்டு என்ன செய்றாரு, எலிசாவின் வீட்டு வாசற்படியில நிக்கிறாரு. உடனே எலிசா என்ன செய்றான், அவனிடத்துக்கு ஆள் அனுப்புறாரு. அவர் உள்ள இருந்துட்டு வெளியில ஆள் அனுப்பி அவனை என்ன செய்ய, நீ போய் யோர்தான்ல போய் 7 நேரம் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எலிசா டைரக்டா போய் பார்க்க போகல, வாசல்ல நிக்கிற அந்த நாகமான்கிட்ட ஆளை தான் அனுப்புறாரு. ஆளை அனுப்பி நீ போய் யோர்தான்ல 7 நேரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ எலிசா சொல்லிவிட்டு ஆள் என்ன செய்றாரு, நிறைய வாசல்ல நிக்கிற நாகமட்டை வர்றாரு. நாகமட்டை சொல்றாரு, நீ யோர்தான் நதியில போய் 7 நேரம் என்ன செய்ய ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது உன்னுடைய மாம்சம் மாறி நீர் நினைச்சுவீரு, நீர் சிறு பிள்ளை போல மாம்சத்தை போல மாறிடுவீர் அப்படின்னு சொல்லி நீ சுத்தமாவார் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே நாகமானுக்கு என்ன செஞ்சுட்டு கோபம் வந்துருச்சு. என்னடா நம்மளும் என்ன செஞ்சவன் தடவி கத்திர நாமத்தை கொண்டு தொழுது கொண்டு அவனுடைய கையினால தொழுது அந்த கையினால நம்மளை தடவி நமக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். அவன் என்ன செஞ்சுக்கா அப்படின்னா பெய் நேர யோர்தான் நதியில போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாகமானுக்கு என்ன செஞ்சுட்டு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு அவர் என்ன செய்றாரு, நேரம் என்ன செய்றாரு, நம்ம சீரியா தேசத்துல நல்ல ஆறுகள்லாம் இல்லைன்னு சொல்லி இவன் இப்படி நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்நானம் பண்ணி சுத்தம் பண்றதுக்கு இஸ்ரவேலில் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் தமஸ்கு நதிகளாகிய ஆப்னா பர்மாரெல்லாம் நல்லதா இருக்கிறது இல்ல, அந்த தண்ணி இல்லைன்னு சொல்லியா இவர் யோர்தான்லவே என்னை முழுக சொல்றாரு எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு உக்கிர நிறைந்தவனா நினைச்சான். அந்த திரும்பி போறான். அப்படி திரும்பி போனோன்னே இப்ப நாகமானோட வந்த நாகமானுடைய ஊழியக்காரங்கன்னு சொல்றாங்க. நாகமான் பக்கத்துல சொல்றாங்க, சமீபத்துல அவனை நோக்கி சொல்றாரு, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தா அதை நீ நிச்சயமா செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணணும்னு சொல்றாரு, அப்பொழுது நீ ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவேன்னு சொல்லி அவர் உம்முடைய சொன்ன போது அதை நீ செய்ய வேண்டியதானே, அது எத்தனை அதிகம் அதை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்றாப்ல. பெரிய காரியம் செய்ய சொன்னா செய்ய தானே செய்வாரு, இது சின்ன அற்பமான காரியம் தானே, போய் யாருன்னா ஸ்நானம் பண்ணுனா பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. எலிசா விளைக்காரங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இப்ப எலிசாவோட எலிசாவுடைய விளக்காரங்க சொன்னாங்க. அப்படி சொல்லியிருந்த உடனே அவங்க நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, நாகமாட்டை சொன்ன உடனே இப்ப நாகமான் என்ன செஞ்சுட்டான், நேரம் போய் யோர்தான் நதியில போய் என்ன 7 தரம் மூழ்குறான். 7 தரம் முழுகின உடனே அவனுடைய மாம்சம் என்ன செய்து ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல என்ன செய்து மாறிட்டு, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் செய்றான் சுத்தமாயிட்டான். இப்போ சுத்தமான உடனே என்ன செய்யறான்னா ஒரு திரளான கூட்டங்களை கூட்டி என்ன சொல்றான், ஜனங்கள்கிட்ட சொல்றான், நான் சுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான்,
சொல்றான். சொல்றது மாத்திரமல்ல, சாட்சியா சொல்றான், நான் சுத்தமாயிட்டேன், அதனால இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவர்கள் யாரும் இல்ல, அதை நான் இப்போது நினைச்சுதான் நான் நன்றாக அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லி யார்கிட்ட சொல்றான்? தரிசிட்ட சொல்றான். சொல்லிட்டு பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை நான் இப்போதான் அறிஞ்சிட்டேன், அதனால அடியன்னு நினைச்சு நமக்கு ஒரு காணிக்கை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த காணிக்கையை அடியன் கையில் நினைச்சியும் வாங்கி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்றான். அப்போ எலிசபெத் சொல்றாரு, நான் வாங்குறது இல்ல, நான் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் வந்து ரொம்ப வருந்தி என்ன சொல்றான், சுகமான உடனே வருந்தி சொல்றான். அவன் வந்து இவர் தான் நதியில தான் முழுக சொல்லியிருக்காரு, ரொம்ப சொற்ப காரியம் தான், முழுகியே விடலை கிடைச்சிச்சு. அதனால திரும்ப எலிசாட்ட வந்து கேட்கிறாரு. கேட்கும்போது இவர் நான் வாங்க மாட்டேன்னு சொன்ன உடனே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தட்டுதல் பண்ணிட்டான். வந்து கேட்குறான், அவனெல்லாம் வாங்கலன்னு உடனே இப்போ என்ன செய்றான், நாகமான் கேட்குறான், எனக்கு வந்து 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்கதாக 2 பொதி மண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும் சொல்றான். இங்க வந்து இஸ்ரேல் தேசத்துல இருந்து 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்கதானா பொதி மண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே எலிசபெத் செஞ்சுட்டாரு. சரி, நீ 2 செய்யும் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு, சொல்லிட்டாரு. அது மாத்திரமல்ல, அவன் எலிசபெத் இப்போ நாகமான் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இனி கர்த்தருக்கு எல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு நான் சர்வாங்க தகன பலியும் பழியும் என்ன செய்ய மாட்டேன், நான் செலுத்த மாட்டேங்கிறான். கர்த்தருக்கு தவிர வேற எதுக்கும் என்ன செய்ய மாட்டேன், அந்நிய தெய்வத்துக்கு நான் பணி செலுத்த மாட்டேங்கிறான். ஏன்னா அந்நிய தெய்வங்கள் எல்லாம் பார்த்தா எதுவுமே அந்நிய தெய்வங்கள் எனக்கு விடுதலை கொடுக்கல. அதனால இப்போ என்ன செய்யறான், கர்த்தர் தான் விடுதலை கொடுத்துக்கான்னு தெரிஞ்ச உடனே அவன் சொல்றேன், எனக்கு உம்முடைய தேவன் தான் எனக்கு தெரிஞ்சிருக்காரு விடுதலை கொடுத்துக்காரு, அதனால இஸ்ரேல் தேவன் மெய்யான தேவன் ஒரு தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், ஆனா நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் நினைச்சிடுறேன், நான் வந்து இனி அந்நிய தெய்வத்துக்கு பலி செலுத்த மாட்டேன், ஆனா நான் வந்து ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றேன்னு சொல்றான். அதனால அவனுடைய அடியான் இதை எனக்கு கேட்டு என்ன செய்யணும், அந்த காரியத்தை கர்த்தர் போது அடியனுக்கு என்ன செய்யணும், மன்னிப்பாராக அப்படின்னு அவர் கருத்து கேட்கிறேன். அந்த காரியத்துக்கு கர்த்தர் போது அடியனுக்கு மன்னிப்பாராக அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, என் ஆண்டவனை யாரு, நாகமான் படைத்தலைவன், அவனுடைய ராஜா யாரு, சீரியா ராஜா. சீரியா ராஜாவிட்ட வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள்ள என்ன போவாரு, ரிம்மோன்னா விக்கிர கோயில், அதுக்குள்ள பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு என்ன செய்யணும், கைலாக்கு கொடுத்து ரிம்மோன் கோயில நான் நினைச்சனும் நான் பணியணும், அவர் கைலாக்கு கொடுத்து அவர் பணியும் போது நானும் ரிம்மோன் கோயில் என்ன செய்யணும், பணிய வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த காரியத்தை மாத்த அடியனுக்கு கர்த்தர் மன்னிப்பாராக அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோன்னா இப்ப எலிசபெத் சொல்றாரு, சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்றாரு. சமாதானத்தோடு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன செய்யறான், இப்ப புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கிறான். யாரு, நாகமான். இப்ப கொஞ்சம் அதெல்லாம் நீங்க விடுதலையோடு நினைச்சுறான், தன்னுடைய நாட்டுக்கு நினைச்சுறான் போய் கொண்டிருக்கிறான். அப்ப போய் கொண்டிருக்கிற சமயத்துல கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கிறான். இப்ப தேவனுடைய மனுஷனாகிய எலிசா இருக்கிறாருல, எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு, அவன் பேர் என்னது, கேயாசி. இந்த கேயாசி வந்து என்ன செய்யறான்னா, நம்முடைய எஜமானுக்கு சீரியா தேசத்துல நாகமான் வந்து என்ன செய்யறாரு, பொருட்கள்லாம் கொடுக்குறாரு, இவர் வந்து அவர் கையில எந்த இதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட கர்த்தர் மேல ஆணையிட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு, அனுப்பி விட்டாரு. அதனால நான் என்ன செய்வேன், நான் போய் கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடான். இவன் பின்னால ஓடி போறான். ஓடி போன உடனே கொஞ்சம் ஓடி போறத வந்து இப்ப நாகமான பின்தொடர்ந்து ஓடி போறான். அவங்க குதிரை கழுதர அனுபவத்துல நினைச்சுறாங்க போயிட்டு இருக்கிறாங்க. இவன் ஓடி போறதை பார்த்த உடனே தூரத்துல போற நாகமான நினைச்சுட்டான், இதை பார்த்த உடனே நினைச்சதான் அவனுக்கு திரும்ப எதிர்கொண்டு நினைச்சதான் ரதத்துல இருந்து குதித்து எரிஞ்சுதான் இறங்கி வரான். வந்து நினைச்சதான், நீ ஓடி வருகிறதை நான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கிறான். அப்படி கேட்டு விசாரிந்தானே இப்ப நாகமான் சொல்லுவாங்க, கேயாசி சொல்றான், நான் சுகம்தான் அப்படின்னு சொல்றான், சுக செய்தி தான் அப்படின்னு சொல்றான். சுக செய்தி தான் சொல்லிட்டு சொல்றான். தீர்க்கதரிசியின் புத்திரல 2 வாலிபர்கள் இப்பதான் என்ன செஞ்சாங்க, எப்ராஹிம் மலை தேசத்துல இருந்து என்னிடத்துல வந்தாங்க, போய் சொல்லி அவன்கிட்ட போய் கூப்பிட்டு வாங்குறதுக்கு போறான். வந்துதான் சுக செய்தி தான் சொல்லிட்டு, ஏன்னா தீர்க்கதரிசி விடுதலை ஆக்கி கொடுத்தாரு, எதுவுமே வாங்க மாட்டேக்காரு. அதனால இவனுக்கு வந்து ஆசை வந்துருச்சு. ஆசை வந்ததுனால நினைச்சிடான், ஓடி போய் நினைச்சிடான், நான் வந்துட்டு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னதுனால இப்போ நாகமான்
வந்து அதை பார்த்துட்டு சுக செய்தி விசாரிச்சுட்டு சுக செய்தனோடனே அவன் சுக செய்தான்னு சொல்லிட்டு இப்பதான் திகதேச புத்திரர்கள் 2 பேர் என்னிடத்துல வந்தாங்க. அவங்க வந்து எப்ராஹிம் மலதேசத்திலிருந்து என்னிடத்துல வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களும் தரணும் அப்படிங்கிறான். இப்பதான் இப்ராஹிம் தேசத்திலிருந்து திகசின் புத்திரர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களும் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்குதான் என்னை எஜமான் என்னை அனுப்பி விட்டார் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டான். அவர் ஊழியம் செய்யறதுனால அவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு, எதுவுமே வாங்க மாட்டாரு. அநேக ஊழியர்கள் அப்படிதான், எந்த பொருளுமே ஆசைப்பட மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஒரு சில ஊழியர்கள் பணத்துக்காக ஊழியம் செய்யறவங்க என்ன செய்வாங்க, கொடுக்கலனாலும் கேட்டு வாங்குவாங்க. ஆனா இந்த அற்புத அடையாளங்கள் செய்யற ஊழியர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தருக்காக உண்மையா இருக்கிறதுனாலதான் அற்புத அடையாளங்கள் நடக்குது. அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, காணிக்கையோ பொருள் எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே போலதான் இப்ப என்ன செய்யறான்னா, எலிசா தீர்க்கதரிசி ஒண்ணுமே எதிர்பார்க்கல. ஆனா இவன் என்ன செய்றான், பேராசையில என்ன செய்றான், பொய் சொல்லிட்டான். இப்படி எஜமான் தீர்க்கதரிசி புத்திரர்கள் வந்ததுனால கேட்டு என்னை வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டான். பொய் சொல்லி கேட்ட உடனே, ஆனா அவரு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவன் எப்ப வாங்குவாரு, நமக்கு விடுதலை கிடைச்சது, நம்மகிட்ட வாங்கலைன்னு சொல்லிதான் அவங்க வருத்தத்துல போறாங்க. இந்த சமயத்துல கையாசி போய் இப்படி சொன்ன உடனே அவங்க உடனே என்ன செஞ்சுட்டாங்க, அவன் வந்து கேட்டது 1 2 மாற்று வஸ்திரம், 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரம் தான் வாங்கிட்டு வர சொல்லி என்ன எஜமான் என்ன அனுப்புறான்னு சொன்ன உடனே அதுக்கு நாகவன் சொல்றான், தயவு செய்து 2 தாலந்து வாங்கி கொள்ளும். அவன் 1 தாலந்து கேட்டா 2 தாலந்து வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வருந்தி என்ன செய்றாங்க, அவனுக்கு 2 தாலந்து வெள்ளியும் 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களையும் என்ன செய்றாங்க, கட்டி அவனோட என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. அவனுக்கு முன்பாக சுமந்து போறதுக்கு, அவன் சுமந்து கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி தன் வேலைக்காரர்களை 2 பேர் மேல என்ன செய்றான், அந்த இதை கட்டி அது மேல அவங்க மேல வைத்து கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் அனுப்பி விட்டுருக்குறாங்க. அனுப்பிவிட்டோன்னா இப்ப அவங்க என்ன செய்றாங்க, ஒரு மேட்டு அண்டைக்கு என்ன செய்றாங்க, அந்த 2 பேரும் இவன் சேர்ந்து சேர்ந்து 3 பேரும் வந்திருக்கிறாங்க. இனி இவங்க வந்தா என்ன செய்யணும், எலிசா வீட்டுக்கு போகணும். இப்ப என்னது, எலிசா வீட்டுக்கு போக முடியாது, இவன் தனக்கெல்லாம் வாங்க வந்திருக்கிறான். அப்ப எலிசா வீட்டுக்கு போக முடியாது, எலிசாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறனால இவன் என்ன செய்றான், அந்த மேட்டு அண்டைக்கு வந்தவங்கள நீங்க போங்க நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், அவங்கள அனுப்பி விட்டுட்டான். கள்ளத்தனம் என்ன செஞ்சுட்டான், அனுப்பி விட்டுட்டான். அனுப்பி விட்டுட்டு அதை வாங்கி அடிச்சிடான், தன்னுடைய வீட்டுக்கு நிறைய கொண்டு போறான். தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் என்ன செய்றான், அதை அங்க கொண்டு என்ன செய்றான், வைக்கிறான். அங்க கொண்டு வச்சுட்டு நேர திரும்ப என்ன செய்றான், எலிசாவை பாக்குறதுக்கு இப்ப என்ன செய்றான், எலிசாட்ட தானே இருப்பான் கேசி, அப்பமா கேசி அவனுடைய வேலைக்காரன் தானே, அதனால என்ன செய்றான்னா அந்த பொருளை கொண்டு வாங்கி கொண்டு வச்சுட்டு நிறைய எலிசா வீட்டுக்கு போறான். அங்க போனோன்னே எலிசாவுடைய போனோன்னே எலிசாவிட்ட போய் என்ன செய்றான், எஜமானுக்கு தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக கேஎஸ் என்ன செய்ற போய் நிக்கிறாரு. நின்ன உடனே இப்போ அவனுடைய எஜமான் யாரு, எலிசா கேட்கிறாரு, கேயாசிய எங்க இருந்து வந்தான்னு சொல்லி கேட்கிறாரு. கேயாசிய நீ எங்க இருந்து வந்தான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு எலிசா கேட்டதற்கு அவன் சொல்றான், உமது அடியான் எங்கேயுமே போகலங்கிறான். இங்கதான் இருக்கணும், எலிசா இருக்கணும். ஆனா எலிசா தெரியாமலே என்ன செஞ்சுட்டான், போயிட்டு அவங்க வாங்கும் போது அவனுக்கு மனசு படப்பட அடிக்குது. தெரிஞ்சுட்டா நம்ம என்ன செய்வாரு, தெரிஞ்சு என்ன செய்வாரு, படப்பட அடிக்குது. அதான் அவர் சொல்றாரு, நீ எங்க இருக்கா, அப்படி எங்க இருந்தான்னு சொல்லி கேட்கும், எங்க இருந்து வந்தான்னு கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிட்டு, இவருக்கு வந்து கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சனால நீ எங்க இருந்து வந்தான்னு சொல்லி கேட்ட உடனே அவன் என்ன சொல்றாரு உடனே, நான் அடியான் எங்கேயுமே போகல, உமது அடியான் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்றான். சொல்லணுன்னே அப்பொழுது அவன் சொல்றவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோட கூட சொல்லலையா அப்படின்னு சொல்றாரு. அதே இறங்கி திரும்பி வரும்போது, ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி வரும்போது என் மனம் உடன் கூட சொல்லலையா, பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒளிர் தப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரங்களையும் வாங்குவதற்கு இது காலமா அப்படின்னு சொல்லி பெருசத்துக்கு சின்னச்சிறாரு கேஎஸ்ஐ பார்த்து கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, ஆகையால் நீ இப்படி வாங்கிட்டு வந்த, ஏமாற்றி என்ன செஞ்சுட்டா, நீ போய் சொல்லி வாங்கிட்டு வந்ததுனால அந்த நாகமானுக்குள்ள குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்ன செய்யும், என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே அந்த நிமிஷத்துல தானே கேஆசி என்ன செய்யறான், உறைந்த மலை நிறமான குஷ்டரோகி ஆயிட்டான். குஷ்டரோகி ஆகி எலிசாக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு அவருடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யறான், புறப்பட்டு போயிட்டான். எல்லாம் நம்ம என்ன அறிகிறோம் அப்படின்னா, உண்மையான தீர்க்கதரிசி பணத்துக்கு பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா கூட இருக்கிறவன்னு பாருங்க ஆசைப்பட்டுட்டான். ஆசைப்பட்டு கர்த்தருக்கு மறைச்சிக்கிட்டு வாருன்னு நினைச்சிட்டு போனான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, தீர்க்கதரிசி காமிச்சு கொடுத்துட்டாரு.
காமிச்சு கொடுத்த நிமித்தம் அதே அவன் சாபப்பட்ட நிமித்தம் அந்த சாபம் என்ன செஞ்சு இவனுக்கு பழிச்சிடுச்சு. இதே போலதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு விரோதமாகவோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ நம்ம என்ன செய்யறோம், ஏதோ பொய் சொல்லி ஏமாற்றி வஞ்சித்து என்ன செய்யக்கூடாது, ஊழியர்களை என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றி நமக்கு அந்த இது ஆசையா இருக்க அவங்கள்ட்ட எதை ஏமாற்றி வஞ்சித்து என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. இப்படி இருந்தா நமக்கு நினைச்சு அவங்க ஊழியர்கள் ஆசீர்வதித்தா ஊழியர்களோட ஆசீர்வாதம் அப்படியே பழிக்கும். ஊழியர்கள் சாபம் போட்டா அப்படியே என்ன செய்யும், சாபம் பழிக்கும். அதனால ஊழியருடைய சாபத்துக்கு நம்ம நினைச்சது எதுலுமே ஈடு கொடுக்க கூடாது. ஈடு கொடுக்காதபடிக்கு நம்ம எல்லா காரியங்களும் நாம் சரியான முறையில் நடக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இல்லை அப்படின்னா யார்கிட்ட நம்ம போய் சொல்லி வஞ்சித்தோமோ அவங்களுக்குள்ள சாபம் நமக்கு என்ன செஞ்சிடும், அப்படியே வந்துடும். இது மொத்தம் எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்கள் இது வரைக்கும் 5 ஆயிடுச்சு. அடுத்தபடியாக 6வது அதிகாரம் பார்க்கிறோம். 6வது அதிகாரத்துல தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் நினைச்சாங்க, எலிசா நோக்கி கேட்கிறாங்க, ஏதோ நாங்கள் தீர்க்கதரிசி புத்திரர்களை தீர்க்கதரிசிகிட்ட புத்திரர்கள் நிறைய பேர் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எலிசா கூட அவங்க கேட்கிறாங்க, நாங்க உங்களிடத்துல குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறனால நாங்க உங்களோட இருக்கிறதுல எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. அதனால நாங்க யோர்தான் மட்டும் போய் நினைச்சிடும், அவ்விடத்துல ஒவ்வொரு உத்தரத்தை நாங்க நினைச்சிடும் வெட்டிட்டு வரோம். அத குடியிருக்க எங்களுக்கு ஒரு இடத்தையும் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சதுர்கசி சொல்றாரு, சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதனால இப்ப இவங்க என்ன செய்றாங்க, யோர்தானுக்கு போறாங்க. யோர்தானுக்கு போய் இப்போ ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தனக்கு என்ன செய்றாங்க, ஒவ்வொரு கொப்புகள் என்ன செய்றாங்க, வெட்டி கொண்டுட்டு வராங்க. கட்டிட்டு கொண்டு வந்து அப்போ ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது சொல்ற, நீரும் எங்களோட வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீர் எங்களோட வரணும், நாங்க தனியா போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோன்னே பெருசா தீர்க்கதரிசி உணர்த்துறாரு, அவர்கள் கூட போறாரு. போனோன்னே அங்க போகும்போது மரத்தை வெட்டுறாங்க. வெட்டும்போது ஒரு கோடாரி என்ன செஞ்சுட்டு தண்ணிக்குள்ள வந்துருச்சு. விழுந்தோடனே சொல்றான், ஐயோ நான் ஆண்டோட இரவுலாம் நான் வாங்கிட்டு வந்தேனே, என்னுடைய கோடாரி உள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றான். உடனே தேவனுடைய மனசு எங்க விழுந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் அடையாளத்தை காமிச்சோன்னே ஒரு கொப்பை வெட்டி நினைச்சாரு, அந்த இடத்துல எரிஞ்சு போடுறாரு. அந்த இடத்துல எரிஞ்சோடனே அந்த விழுந்த கோடாரி நினைச்சது இரும்பு மிதந்து வந்துருச்சு. மிதந்து வந்து அதை நினைச்சான், தன் கையை நீட்டு அவன் எடுத்துக்கொண்டான். இது ஒரு அற்புதம். இது மொத்தம் 6வது அற்புதம். மீண்டும் நாளை என்ன நாளை இப்போ கத்துதான் வச்சுட்டு போறாங்க.